சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பல்வேறு திட்டங்களை காணொலி மூலமாக தொடங்கி வைத்துள்ளார். பல்வேறு மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் 108.5 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட கூடுதல் கட்டடங்கள் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்தான மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் பாஸ்கர பாண்டியன் இணைப்பில் இணைகிறார். பாஸ்கர பாண்டியன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். பவித்ரா, தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து பல்வேறு துறை சார்ந்த திட்டங்களையும் முடிவுற்ற பணிகளையும் மக்களுக்கு அர்ப்பணித்திருக்கிறார். குறிப்பாக முதலமைச்சர் அலுவலக நுழைவு வாயில் அருகில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் பழங்குடியினர் உண்டி உறைவிட பள்ளி மாணவர்களின் பயன்பாட்டிற்காக 3,62,06,000 செலவில் 23 வாகனங்கள் மற்றும் பெருநிறுவன சமூக பொறுப்பு நிதியிலிருந்து 3 வாகனங்கள் என மொத்தம் 26 வாகனங்கள் மற்றும் பழங்குடியின மக்களின் பயன்பாட்டிற்காக, அதாவது மருத்துவ பயன்பாட்டிற்காக 5,78,77,000 ரூபாய் செலவில் 25 அவசர கால ஊர்திகள், 4 கோடி ரூபாய் செலவில் 20 நடமாடும் மருத்துவ ஊர்திகள் ஆகியவற்றினை கொடியசைத்து தொடங்கி வைத்திருக்கிறார். அதே போல பல்வேறு துறைகளில், குறிப்பாக ஆதிதிராவிட நலத்துறை மட்டுமின்றி பொது மற்றும் மறுவாழ்வுத்துறை சார்பில் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அங்கேயம், திருவண்ணாமலை, தூத்துக்குடி மற்றும் சிவகங்கை ஆகிய 4 மாவட்டங்களில் உள்ள 8 இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் 44,48,65,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டு 6,58,19,000 ரூபாய் செலவில் அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ள 772 புதிய வீடுகளையும் திறந்து வைத்திருக்கிறார். மேலும் சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை சார்பில் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள கோழிக்கமுத்தி யானைகள் முகாமில் பாகன்கள் மற்றும் யானை பராமரிப்பாளர்களின் நலனுக்காக கட்டப்பட்டிருக்கக்கூடிய பணியாளர் குடியிருப்புகள் கொண்ட இந்தியாவின் 2வது யானை பாகன் கிராமத்தையும் திறந்து வைத்திருக்கிறார். மேலும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் காட்பாடி அரசு மருத்துவமனை, பழனி மாவட்ட தலைமை மருத்துவமனை, திருப்பத்தூர் மாவட்ட தலைமை மருத்துவமனை, கூடலூர் மாவட்ட தலைமை மருத்துவமனை, சங்கராபுரம் அரசு மருத்துவமனை, மேலூர் அரசு மருத்துவமனை ஆகிய மருத்துவமனைகளில் 108,50,00,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய கூடுதல் கட்டடங்களையும் திறந்து வைத்திருக்கிறார். மேலும் தென்காசி, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை, மதுரை, திருநெல்வேலி, தஞ்சாவூர் ஆகிய இடங்களில் 42 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள மாவட்ட மருந்து கிடங்குகளையும், மதுரை உணவு பகுப்பாய்வு கூட வளாகத்தில் 1,49,00,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய ஆய்வக கட்டடத்தினையும் அவர் திறந்து வைத்திருக்கிறார். சென்னையில் 14,85,00,000 ரூபாய் செலவில் புதிய மருந்து கட்டுப்பாட்டு நிர்வாக இயக்கக கட்டடம் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 75 லட்சம் ரூபாய் செலவில் உதவி மருந்து கட்டுப்பாடு இயக்குநர்கள் அலுவலக கட்டடம் மற்றும் இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி ஆணையரகத்தில் சார்பில் 6,22,00,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கட்டடங்களையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி ஆணையரகத்தின் சார்பில் 20,15,00,000 ரூபாய் செலவிலான புதிய கட்டடங்களுக்கும் அவர் அடிக்கல் நாட்டியிருக்கிறார். இதேபோன்று சட்டத்துறை சார்பில் மதுரை அரசு சட்டக்கல்லூரியில் 48,20,00,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய கல்விசார் மற்றும் நிர்வாக தொகுதி கட்டடங்கள் மற்றும் வேலூர் அரசு சட்டக்கல்லூரியில் 6,46,00,000 ரூபாய் செலவில் அறை மற்றும் 2 தளங்களுடன் கட்டப்பட்டிருக்கக்கூடிய நூலக கட்டடம் ஆகியவற்றை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்திருக்கிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்து சமய அறநிலையத்துறையின் நிர்வாக கட்டுப்பாட்டில் உள்ள திருக்கோயில்களில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கான துறை ரீதியிலான ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டு வந்த ஓய்வூதியத்தை 4,000 5,000 குடும்ப ஓய்வூதியம் 2,000 2,500 உயர்த்தி EPF மூலமாக இந்த ஓய்வூதியம் பெறுவதற்கு துறை ரீதியான கருணை தொகையும் திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர பாண்டியன்.